வெற்றி பயணம் நேயர்கள் அனைவரும் இதுவும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க அதிபராக பதவி ஏற்றதுக்கு அப்புறம் தடாலடியான பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த விஷயங்கள் எப்படி இருக்குது, அதிபருடைய அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கூர்ந்து பார்க்கும் பொழுது அவர் எடுத்திருக்கிற ஒரு முடிவு சரியோ தப்போ, ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கான அந்த தீவிரமான முயற்சிகள் ரொம்பவும் அதுக்கு அவர் மெனக்கெடுறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். உதாரணத்துக்கு அந்த ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்குமான ஒரு யுத்தம், அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதே சமயம் இன்னொரு பகுதியிலையும் போர் நடக்குது, அந்த இஸ்ரேல் பாலஸ்தீன். அந்த போர் தொடரணும் அப்படின்னும் அவர் நினைக்கிறாரு. அந்த செயல்பாடுகளில் இருவேறு கருத்துக்கள் கொண்டு இருவேறு செயல்பாடுகளாக அவர் இருந்தாலும் கூட அவர் எடுத்த முடிவு சரியோ தப்போ அதில் அவர் தீவிரமாக இருக்கார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. இப்போ இந்த யுக்ரைன் ரஷ்யா பிரச்சனையே எடுத்துக்கோங்களேன். எப்படியாவது இந்த போரை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணுற ட்ரம்ப்பு சவுதியில் கொண்டு ஒரு பேச்சுவார்த்தை அமைதிக்காக நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி அது நடந்துகிட்டு இருக்கு அந்த ப்ராசஸ். அது உங்களுக்கே தெரியும். அப்போ இந்த சவுதியை அவர் ஏன் செலக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். சவுதிங்கிறது ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இன்னமும் ரொம்பவும் நெருக்கமான நாடாக மாறலை, கொஞ்சம் தள்ளி நிற்கிற நாடு. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது சவுதியால் நடுநிலையாக நடந்து கொள்ள முடியும் அப்படின்னு அவர் நம்புகிறாரு. இதில் ஹைலைட் என்னென்னா, இந்த பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது யூரோப் நாடுகளுக்கு அழைப்பு கொடுக்கப்படலை. ஏன் அப்படின்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் யுக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ போரை நடத்திக்கிட்டு இருக்கிற ஒருத்தவங்களால சமாதானத்தை பேச முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை அவருக்கு இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் பார்க்குறோம். அந்த சம்பந்தப்பட்ட யுக்ரைனுடைய அந்த தலைவர் ஜெலன்ஸ்கி, அவரை கூட அங்கே இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அமைதி பேச்சுவார்த்தைக்காக கூப்பிடலை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். ஏன்னா ரஷ்யாவை தீவிரமாக எதிர்க்கணும் அப்படிங்கிற முடிவில் அவர் உறுதியாக இருக்கிற அந்த ஒரு காரணத்தினால அவரை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் மிக நிச்சயமாக இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடியும், இந்த போர் தீவிரமாகலாம் அப்படிங்கிறதுனால அவங்களையும் அவாய்ட் பண்ணுறாங்க. சம்மந்தப்பட்டவங்களை அவாய்ட் பண்ணி ரஷ்யாவை மட்டுமே கூப்பிட்டு அந்த இடத்துல அமெரிக்கா ஆலோசனை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, அவருடைய சிந்தனை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், ரஷ்யா தான் போரை ஆரம்பிச்சது, ரஷ்யா போரை நிறுத்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யுக்ரைன் போரை நிறுத்திவிடும். ஏன்னா யுக்ரைன் தன்னிச்சையாக போர் செய்ய முடியாது, அதுக்கு பின்புலம் தேவை. அப்போ அமெரிக்கா யுக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்காது, நேட்டோக்குள்ளும் ஆயுதங்களை வழங்கக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டுட்டாருன்னா அப்போ ஆயுதங்கள் கண்டிப்பாக நேரடியாக யுக்ரைனுக்கு இவங்களால கொடுக்க முடியாது. அப்போ யுக்ரைன் போர் செய்யாது, ரஷ்யா தன்னிச்சையாக போர் நிறுத்த அறிவிப்பை வெளியிடும். அப்போ கட்டாயமான முறையில் இந்த இடத்துல அமைதிங்கிறது திரும்ப வந்துடும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதே சமயம் இந்த பாலஸ்தீன் இஸ்ரேல் விவகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது இதுக்கு அப்படியே முரண்பாடாக இருக்குது. போர் நிறுத்தம் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் ஒப்பந்தமாக இருக்குது 6 வாரத்துக்கு. இந்த 6 வார காலகட்டத்தில் குறிப்பிட்ட சில பிணைய கைதிகளை ஹமாஸ் விடுவித்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு பதிலாக இஸ்ரேல் தரப்பில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனிய கைதிகள் சில பேர் விடுவிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது தான் அந்த ஒப்பந்தம். இப்போ ஹமாஸ் கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பிணைய கைதிகளையும் அவங்க விடுவிக்கிறாங்களா அப்படின்னா இல்லை, குறிப்பிட்ட அளவு சில கைதிகளை மட்டும்தான் அவங்க விடுவிப்பாங்க. அதுக்கு பதிலாக இஸ்ரேல் ஒரு பெரிய அளவிலான கைதிகளை, பாலஸ்தீனிலிருந்து கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்குங்கிறது தான் அந்த ஒப்பந்தம். ஆனால் ட்ரம்ப் அவர்கள் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படியெல்லாம் ஒப்பந்தம் போட்டு விடுவிக்கிறதுல எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் கிடையாது, எல்லா கைதிகளையும் ஹமாஸ் விடுவிக்க வேண்டும், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அவர்களுக்கான பதிலடி மிக கொடூரமாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் கொடுக்குறாரு. காசாவை பொறுத்த வரைக்கும் இனி அது பாலஸ்தீனியர்களுக்கு கிடையாது, அந்த காசாவுடைய பூர்வீக குடிமக்களுக்கு கிடையாது. அது முழுக்க முழுக்க அமெரிக்கா தன்னுடைய நேரடியான கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டு இஸ்ரேலுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அங்கே செய்யும் அப்படிங்கிற அந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் கொடுக்குறாரு. இது மூலியமாக 16 லட்சம் காசா மக்கள் அங்கிருந்து வெளியேறி அண்டை நாடுகளான ஜோர்டான், எகிப்தும் இன்னும் அந்த சவுதி அரேபியா அங்கேயும் போகலாம்
அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ட்ரம்ப் சொல்றாரு. அதுக்கான உதவிகளையும் நாங்கள் செய்வோம். இந்த மக்களை வந்து அந்த நாடுகள் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறாரு. அப்போ காசா பகுதியில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னாக்கா, வளர்ச்சி பணிகள் அப்படிங்கிற பேரில் ஒரு பெரிய சுற்றுலா தலத்தை வந்து அவங்க உருவாக்கலாம். ஏன்னா இஸ்ரேலுக்கு வருமானம்ங்கிறது ரொம்ப பற்றாக்குறையாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ சுற்றுலாத்துறையை உருவாக்கலாம். மிக கண்டிப்பாக யூதர்கள் அங்கே குடியேற்றப்படுவார்கள். அப்போ இந்த விஷயத்தை சொல்லும் போது நம்ம சுலபமாக இருக்கும். அதிகாரத்தில் இருக்கிறவங்க ரொம்ப சுலபமாக சொல்லிடுவாங்க. ஆனால் பூர்வ குடிமக்களாக இருக்கக்கூடிய அந்த 16 லட்சம் பேர் மிக நிச்சயமாக அண்டைய நாடுகளுக்குள்ள அகதிகளாக போகவோ, நிரந்தரமாக அங்கே அகதிகளாக அல்லது குடிமக்களாக வாழவோ விருப்பப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இல்லை. ஹமாஸ் மிக தீவிரமாக இதை எதிர்த்திருக்கக்கூடிய நிலையில் இதுதான் சரியான முடிவு அப்படின்னு ட்ரம்ப் சொல்லும் பொழுது மிக நிச்சயமாக இந்த இடத்தில் சமாதானத்துக்கான அறிகுறியே இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். டீல் ஆஃப் த செஞ்சுரி நமக்கே தெரியும். போன முறை ட்ரம்ப் அவர்கள் வந்து அதிபராக இருக்கும் பொழுது நெதன்யாவோட சேர்ந்து இந்த டீல் ஆஃப் த செஞ்சுரிங்கிற ஒரு பிரகடனத்தை வந்து அவர் செஞ்சார். அந்த பிரகடனப்படி ஏற்கனவே வெளியே போன பாலஸ்தீன அகதிகள் திரும்ப பாலஸ்தீனத்துக்குள்ள வர முடியாது. ஆனால் அதே சமயம் இங்கே இருப்பவர்கள் இருந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் டீல் ஆஃப் த செஞ்சுரி. ஆனால் ட்ரம்ப் அவர்களுடைய தற்போதைய ஸ்டேட்மெண்ட் எல்லா மக்களுமே வெளியே போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த டீல் ஆஃப் த செஞ்சுரி தற்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் உணர முடிகிறது. ஹமாஸ் அப்போ என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், ஹமாஸ் வந்து நம்ம சொன்ன மாதிரி அதை வந்து எதிர்த்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய அந்த பிரமுகர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அது அரசியல் ரீதியான தலைவர்களாக இருக்கட்டும், இராணுவ ரீதியான தலைவர்களாக இருக்கட்டும், இவங்களை வந்து வழக்கம் போல தலைமறைவாகவே இருங்க அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அறிவுறுத்தலை நாம் பார்க்கும் பொழுது மிக நிச்சயமாக ஹமாஸ் போருக்கு தயாராகி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் உணர முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஹமாஸுடைய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, எங்களுடைய யுத்தம்ங்கிறது வெறுமனே காசாவுக்கான யுத்தம் மட்டுமல்ல, மேற்கு கரை ஜெருசலம் இதுக்கெல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய போருங்கிறது பறந்து விரிந்த ஒன்று அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிக நிச்சயமாக ஹமாஸ் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. ட்ரம்ப்பும் பின்வாங்குவதாக இல்லை. நெதன்யாகுவும் இது வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு இருக்காரு. காரணம் என்னன்னா, மொத்த காசாவும் அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் பொழுது அமெரிக்கா அதை புதுப்பித்து யூத குடியேற்றத்தை கொண்டு வரும். அதனால முழுக்க முழுக்க லாபம் அடைய போகிறது இஸ்ரேல் தான் அப்படிங்கிறதுனால. அப்போ இந்த விஷயத்தில் நாம் பார்க்கும் பொழுது இதையெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா மிக கடுமையான போராட்டங்கள் உருவாகும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்குறோம். சரி, மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகள் இதற்கு என்ன மாதிரியான விளைவுகள் வந்து, அதாவது என்ன மாதிரியாக இவங்க ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, அது வழக்கம் போல் ஜோர்டானாக இருக்கட்டும், எகிப்தாக இருக்கட்டும், சவுதியாக இருக்கட்டும், இல்லை ஒட்டுமொத்த அரபு நாடுகளாக இருக்கட்டும், ட்ரம்ப்புடைய இந்த செயல்பாடுகளை வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளலை. பாலஸ்தீனியர்களுக்குத்தான் அது 2 நாடு தான், இஸ்ரேலும் பாலஸ்தீனும் தனித்தனி நாடு தான் அப்படிங்கிற அந்த ஒரு உறுதிப்பாட்டில் வந்து அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க சொல்லக்கூடியது என்னென்னா, இந்த காசால இருந்து வரக்கூடிய மக்களை வந்து அகதிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவங்களை நிரந்தரமாக நாங்கள் வந்து அங்கே தங்க விட மாட்டோம், ஆகையினால அந்த மக்கள் அங்கே தான் இருக்கணும், அவங்களுக்கான உதவிகளை நாங்கள் செய்வோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இஸ்ரேல் இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். நெதன்யாகு அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சவுதிக்கு இவ்வளோ அக்கறை இருந்தாக்கா அங்கேயே ஒரு பாலஸ்தீனத்து நாடை வந்து அவங்களுக்கு உருவாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எல்லாரும் அவங்கவுங்க நிலைப்பாட்டில் ரொம்பவும் தீவிரமாக இருக்கிறத பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனை மேலும் பெரிதாக உருவெடுக்க போகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம இதுவரைக்கும் நடந்த செய்திகளை வச்சு யூகித்து கொள்ள முடிகிறது. அப்போ ட்ரம்ப் அவர்களுடைய வருகைங்கிறது சமாதானத்துக்கானதல்ல, அது ஒரு யுத்தத்துக்கான ஒரு ஒன்றாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்குறோம். பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் மேற்கொண்டு நடக்க போகிறது அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தகவல்கள் வரும். இறைவன் நாடினால் நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.